பெரிவா திருவடிகளே சரணம். வடநாட்டு மார்வாடி ஒரு சமயம் காஞ்சிபுரம் குடும்பத்தோடு வந்திருக்கிறார். மகா பெரியவாரை பற்றி அவருக்கு பெரிதாக எந்த விவரமும் தெரியாது. காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்களில் தரிசிக்க காமாட்சிக்கு தன் வேண்டுதலால் குறிப்பிட்ட தங்கத்தை செலுத்ததான் வந்திருந்தார் அந்த மார்வாடி. வந்த இடத்தில் காமாட்சி கோயிலுக்கு போகும் சமயத்தில் கொஞ்ச நேரமாகிவிடவே நடை சாத்திவிட்டதால் அங்கே இருந்த ஒருவர் சொன்னதை வைத்து ஸ்ரீ மடத்து மகா பெரியவரை தரிசிக்க வந்திருந்தார். கோவில் நடை திறக்கும் வரை எங்கேயே சென்று நேரத்தை வீணாக்க கழிப்பதை விட மகானை தரிசித்தால் புண்ணியம், நேரம் வீணாகாது என்ற எண்ணம் அவருக்கு. ஸ்ரீ மடத்துக்கு அவர் வந்த சமயத்தில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. மெதுவாக நகர்ந்து வரிசையில் நின்று கொண்டிருந்த அந்த மார்வாடி தன் முறை வந்ததும் மகா பெரியவாரை முன் விழுந்து நமஸ்கரித்தார். சுவாமி, நான் இதற்கு முன்னால் உங்களை பற்றி கேள்விப்பட்டதும் கூட இல்லை. கோவிலில் தரிசனத்துக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்களை தரிசனம் செஞ்சது என் மனசுக்குள்ள ஒரு பரவசம் நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும் எனக்கு தோணுது என்று சிரிப்பாக சொன்னார். கரம் உயர்த்தி அவரை ஆசிர்வதித்த மகான், கொஞ்ச நேரம் மடத்தில் இரு, நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன் என்றார். ஸ்ரீ மடத்து ஓரிடத்தில் சென்று அமர்ந்து மார்வாடி குடும்பம் 1, 2 என கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடந்தது. 3 மணி நேரம் கடந்தது. பொறுமையாக இருந்த அவர்கள் நேரம் வேகமாக நகர காமாட்சி கோயில் நடை திறந்து விடுவார்கள். சரியான நேரத்துக்கு முன்னால் அம்மனை தரிசித்து விட்டு மேலும் சில கோயில்களை பார்த்து விட்டு புறப்படலாம் என மகான் இன்னும் எதுவும் சொல்லவில்லையே என்று மனதுக்குள் எண்ணம் அலைமோத தவிப்புடன் அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தன் மகளோடு வந்த மகானை பணிந்து கொண்டிருந்தார் ஒரு ஏழை. பெரியவா, இவள் என்னோட சீமந்த புத்தரி, மூத்த மகள். அன்றாடனை நாங்கள் தினமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த நிலையில் இவளுக்கு வயசு ஆகின்றே போறது. கல்யாணம் பண்ற வேண்டிய சுமையும் சேர்ந்துருச்சு. சொந்தத்தில் ஒரு வரன் இருக்கு. ஆனால் காலனா காசு கூட கையில் இல்லாததால் போய் கேட்கறதுக்கு கூட தயக்கமாக இருக்கு. நீங்கள் தான் இவளுக்கு திருமணம் கை கூட அனுகிரகம் செய்யணும், தழுதழுப்பாக சொன்னார் அந்த ஏழை. கரம் உயர்த்தி ஆசீர்வதித்த மகான், கொஞ்சம் இரு என்று அவரிடம் சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருந்த மார்வாடி விரல் சொடுக்கி கூப்பிட்டார். பவ்யமாக வந்த அவரிடம், காமாட்சி கோயிலை தரிசனம் பண்ணிட்டு உண்டியிலே செலுத்தணும் 13 பவுன் தங்க நகையை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதை இவரிடம் கொடு. நீ நேரடியாக அந்த காமாட்சியிடம் சேர்ப்பத புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என சொன்னார் மகான். அதை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போனார் அந்த வடநாட்டுக்காரர். கோவில் உண்டியிலே போடுவதற்கு தான் நகையை கொண்டு வந்த விஷயத்தை அவர் தன் குடும்ப உறுப்பினர்களிடம் கூட சொல்லவில்லை. 1 பவுன், அரை பவுன் என்ன சின்னதாக நகைகளாக சேர்த்து மொத்தமாக 13 பவுனை ஒரு முடிச்சா கட்டி பெட்டியிலே பத்திரமாக வைத்து எடுத்து வைத்திருந்தார். அது எப்படி மகானுக்கு தெரியும்? காமாட்சி கோவிலில் அதை செலுத்த தீர்மானித்து இங்கே உட்கார்ந்த நேரத்தில் அதை அல்லவா இவர் சொல்லியிருக்கிறார். மனதுக்குள் கேள்வி எழ ஆச்சரியத்தோடு அமைதியாக நின்றவர் மகானிடம் மறுபடியும் பேசினார். என்ன, காமாட்சிக்கு கொண்டு வந்ததை இந்த பொண்ணுக்கு எப்படி தரதுன்னு யோசிக்கிறையா? கேட்டார். அந்த பெண்ணை பார்த்தார். உன்னோட பேர் என்னன்னு எல்லோருக்கும் கேட்கிறாப்ல சொல்லு. காமாட்சி அவள் சொன்னது அங்கே எதிரொலித்தது. மார்வாடி மட்டுமல்ல, அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போது காரணம், அங்கே வந்தது முதல் அந்த பெண்ணோ அல்லது தந்தையோ அவள் பெயரை சொல்லவே இல்லை. அப்படி இருக்க அவள் பெயரை எப்படி தெரிந்து கொண்டார் மகான்? அப்புறம் என்ன, கோவிலில் உண்டியில் செலுத்த கொண்டு வந்த நகைகளை அப்படியே முடிச்சாக எடுத்து மகான் முன்னிலையிலே மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த ஏழை பெண்ணிடம் கொடுத்தார் மார்வாடி. வடநாட்டு மார்வாடிக்கு புண்ணியமும் ஏழை பெண்ணு திருமணத்துக்கு பொருளும் கிடைக்க அனுகிரகம் செய்த மகான் தீர்க்க தரிசனத்தை நினைத்து சிரித்து போனார்கள் எல்லோரும். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஸ்ரீ மட முகாமுக்குள்ளே ஏதோ முக்கிய ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தரிசனம் கியூ
ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் வரிசையில் ஒரு பாட்டியம்மை பாட்டி பாட்டி என்று சொல்லலாம். அந்த பாட்டிக்கு 100 வயசுக்கு மேலே இருக்கும். நேரா நிற்க முடியாமல் கூனி குறுகி ஒரு கழியை பிடிக்க முடியாமல் பிடித்து நின்றார். சங்கரா சங்கரா, என்ன உன்னையே பார்ப்பேனா, பார்க்காமலே போயிடுவேனா, தவிச்சுட்டு இருந்தேன். ஊரை தேடி வந்தேன், தரிசனம் பண்ண வந்தேன், நிறுத்தி வச்சிட்டியோ சங்கரா என ஆவி சேர்க்க கூவிக்கொண்டிருந்தாள். வெளியிலிருந்த முகாம் சென்று கொண்டிருந்தவர்கள் ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள், அவர் மகா பெரியவாளின் தம்பி. அந்த இரத்த பந்தத்திற்கு ஏற்ப எல்லா இதயக்கனிவு பெற்றவர். பாட்டியின் தாப குரல் கேட்டதும் நடையை விரைவுபடுத்தி உள்ளே சென்றார். முக்கியமாக ஆலோசனையில் இருந்த பெரியவாளிடம், வெளியில் ஒரு பாட்டி, 100 120 என்ன வயசிருக்குமோ பெரியவா, தரிசனத்துக்கு தவிச்சுண்டு நிற்கிறாய் என்றார். அவர் சொல்லி முடிஞ்சு கூட இருக்க மாட்டார். பெரியவாள் புறப்பட்டு விட்டார் புயலாக. நிறுத்தி வச்சிட்டியே சங்கரா என நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்தில் அணுக்காக நின்று, பாட்டி, இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு, நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ளே காரியமா இருந்துட்டேன், தெரிஞ்சு உடனே ஓடி வந்திருக்கிறேன் என அன்பின் சரமாக அமுத மொழி கூறினார் அருளால். வந்துட்டியா சங்கரா என்று அவர் கைகளை பாட்டி இருக்க பிடித்து கொண்டு விட்டாள். அவளது 13ஆம் தாய் மகாலட்சுமி அம்பாள் பிடித்த கைகளை சுமார் 55 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது. முகத்தை தூக்கி பெரியவாளின் திருமுகம் கண்ட பாட்டி, நீ ஓடோடி வந்து நிற்கிறே, இன்னும் இந்த கண்ணுக்கு மங்களா தெளிவா தெரியலையே, என்னப்பா, நீதான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தாரணும் என்றாள். அது நல்ல வெயிலடித்த சமயம். ஆனால் வரிசைகளுக்கு மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது. பெரியவாள் சற்றென்று வெளியே துள்ளி சுடு வெயிலில் நின்றாள், பாதுகை அணியாத பாதத்துடன். இப்போ தெரியுதானு பாட்டி என்றார். நன்னா தெரிகிறது. என்னப்பா நன்னா தெரிகிறது என்ற பாட்டி தன் கன்னத்தில் படபடவென்று போட்டுக்கொண்டாள். பெரியவாள் தன் முகத்தை வெளியில் படுமாறு பல கோணங்கள் தூக்கி தனித்து திரும்பி எல்லாம் காட்டி முழு உடலையே திருப்பி முதுகுப்புறம் தரிசனம் தந்தார். என்ன சொல்வதென்றே தெரியாமல் உணர்ச்சி பொங்கி மூதாட்டி குமரி ஏதோ சொல்லி அழுதார். பெரியவா மீண்டும் பாட்டியை நெருங்கி வந்து, நன்னா பார்த்துட்டியா பாட்டி, நான் போகலாமா என்றார். பார்த்துட்டேன்பா, பார்த்துட்டேன். இந்த கருணாமூர்த்தி உன் காட்சி கொடுத்துட்டே, உன்னை பார்க்கணும்னு உசிரை வச்சுட்டு இருந்தேன், பார்த்துட்டேன். என்னை எடுத்துக்கோ, அப்போ என்னை எடுத்துக்கோ என வேண்டினாள் பரமபக்தியான பாட்டி, அதுக்குன்னு சமயம் வரைச்சே எடுத்துக்கலாம். இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்துல கொண்டு விட சொல்றேன். போய் சுவாமி ஸ்மரணையாகவே இரு. சாமி சுலோகத்தை சொல்லிக்கொண்டே இரு. மறுபடியும் என்னை பார்க்கணும்னு ஓடி வராதே. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்போவும் உன் கூட தான் இருந்துட்டிருப்பேன் என்று பெரியவா வாக்கு தந்தார். பெரியவா தமது அடக்கம் குணத்தினால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் போது அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கும் பெரியவாளிடம் இப்பேற்பட்டதொரு வாக்கு பெற்ற பாட்டியம்மையின் பாக்கியத்திற்கு ஈடேது. மகா பெரியவா திருவடிகளே சரணம்.